हाय फ्रेंड्स, इनकी நம்ம வீடியோல பிரவேசிகால இருக்க சத்தியமேவ ஜெயதே ஹரிச்சந்திரோட ஸ்டோரி பார்க்கலாம். ஷாரம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்திர பரிச்சை பார்க்கலாம். ஸ்டோரியில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் என்னென்னு. ஹரிச்சந்திர अयोध्या का राजा, अयोध्याவுடைய ராஜா ஹரிச்சந்திர. சந்திரமதி ஹரிச்சந்திர की पत्नी, ஹரிச்சந்திரோட வைஃப் பேரு சந்திரமதி. ரோஹித் ஹரிச்சந்திர का पुत्र, ஹரிச்சந்திரோட பையனோட பேர் வந்து ரோஹித். அப்புறம் ஹரிச்சந்திரோட அப்பா பேர் வந்து திரிசங்கு. விஸ்வாமித்ர மகரிஷி ராஜரிஷி. இப்போ விஸ்வாமித்ர வந்து ராஜரிஷினா ராஜாவா இருந்து மகரிஷி ஆனவர். வசிஷ்ட் மகரிஷி और हरिचंद्र का पुरोहित, மகரிஷி அப்புறம் ஹரிச்சந்திரோட புரோகிதர். இந்திர ஸ்வர்காதிபதி, ஸ்வர்கத்தோட அதிபதி. நாரதர் தேவமுனி முனிவர். नक्षत्रक विश्वामित्र का शिष्य, विश्वामित्रोட शिष्य பேரு नक्षत्रक. सत्यपाल हरिचंद्र का मंत्री, हरिचंद्रोட मंत्री பேரு சத்யபால். काल कौशिक काशी का एक ब्राह्मण, काशीல இருக்க ஒரு பிராமன் பேரு काल कौशिक. வீரு काशी का एक चंडाल, चंडालனா மயானத்துல வேலை செய்யக்கூடியவர், அவர் பேரு வீரு. பேத்தாள் ராட்சஸ், ஒரு காட்டுல இருக்க ஒரு ராட்சஸ் பேரு பேத்தாள். கேஷவ் மாதவ் ரோஹித் கே மித்ர, ரோஹித்தோட ஃப்ரெண்ட்ஸு, ஹரிச்சந்திர பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் வந்து கேஷவ் மாதவ். சுந்தரி விஸ்வாமித்ரிக்கு கல்பித் புத்திரி, விஸ்வாமித்ரால கல்பித்னா வளர்க்கப்பட்ட ஒரு மகள் பேர் தான் சுந்தரி. சண்டி கால் கௌஷிக் கி பத்னி, புர்ஜன் நாகரிக் சைனிக் ஆதி. மிச்சம் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், கால் கௌஷிக்கோட வைஃப் அவங்க பேர் சண்டி. புர்ஜன் அரண்மனையில் இருக்க மக்கள், நாகரிக் ஊர் மக்கள், சைனிக் வந்து காவலாளிகள். அதான் கேரக்டர்ஸ். இன்னி நம்ம ஷாரம்ஸ் பார்க்கலாம். अंक एक, दृश्य एक दिन देवेंद्र सिंहासन पर बैठा था. ஒரு நாள் தேவேந்திரன் சிங்காசன்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. उनके दोनों और महर्षि वशिष्ठ विश्वामित्र और नारदर बैठे थे. அப்புறம் அவருக்கு ரெண்டு சைடும் மகரிஷி வசிஷ்ட் விஸ்வாமித்ர நாரதர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாமா. अयोध्या के राजा महाराज हरिचंद्र की सत्यवादिता पर बात चल रही थी. அன்னைக்கு சபையில என்ன பேசிட்டு இருந்திருக்காங்க, அயோத்தியாவோட ராஜா மகாராஜா ஹரிச்சந்திரவும் அவரோட சத்தியவாதிதா பத்தியும், அவரோட சத்தியத்தின் அவரை பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு, நியாயமானவர். அப்போ அவரோட சத்தியவாதிதா பத்தி பேசிட்டு இருந்தாங்களாமா. वशिष्ठ ने कहा कि हरिचंद्र अनुपम सत्यवादी ही थे, साथ साथ सफल शासक भी थे. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாரு, ஹரிச்சந்திரன் வந்து சத்தியவாதி மட்டும் இல்ல, சத்தியத்தின் பாதையில் நடக்கிறவர் மட்டும் இல்ல, ஒரு சஃபல் சாசக், நல்ல ஆட்சியாளர் கூட அப்படின்னு சொல்றாரு. சாசக்னா ஆட்சியாளர். अपने सत्य पालन के कारण वे प्रजा को सभी सत्य प्रिय और सुखी बनाते थे. ஹரிச்சந்திர மட்டும் சத்திய வழியில் நடக்கல, அவங்க ஊர் மக்களையும் அதை ஃபாலோ பண்ண சொல்லி இருக்காரு, அப்புறம் அவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. सचमुच अपनी सत्यवादिता के कारण हरिचंद्र आदर्श और विश्वहितकारी शासक बने हुए हैं. அப்போ ஹரிச்சந்திர வந்து அவரோட சத்தியவாதித்தால ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, விஸ்வஹித்காரி சாசக் பனே ஹுவே, உலக நன்மைக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜாவாகவும் இருக்காரு. वशिष्ठ की मुंह से हरिचंद्र की ऐसी प्रशंसा सुनकर विश्वामित्र गुस्सा करने लगे. गुस्साना கோவம். இப்போ வசிஷ்டர் வாயால் ஹரிச்சந்திர இப்படி புகழ்றதை கேட்டுட்டு விஸ்வாமித்திற்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாமா. वे कहने लगे कि संसारिक झंझटों में रहने वाले एक साधारण राजा सत्य का पालन करना मुश्किल है. அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, இந்த உலகத்துல ஒரு சாதாரண ராஜா வந்து இப்படி சத்தியத்தை நிலைநாட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரமா. तब इंद्र ने कहा कि हरिचंद्र की परीक्षा की जाए तो अच्छा होगा. அப்ப இந்திர பகவான் என்ன சொல்றாரு, சரி ஹரிச்சந்திரனை வந்து சோதித்து பார்க்கலாம். नारदर ने कहा कि विश्वामित्र ही हरिचंद्र की सत्यवादिता की परीक्षा कर सकते हैं. இப்போ நாரத முனிவர் என்ன சொல்றாரு, விஸ்வாமித்திர தான் வந்து ஹரிச்சந்திரத்தை வந்து சோதித்து பார்க்க முடியும். विश्वामित्र ने भी इसे मानकर प्रतिज्ञा की कि वे हरिचंद्र को सत्यभ्रष्ट करके दिखाएंगे. அப்போ விஸ்வாமித்திர வந்து சேலஞ்சு விடுத்துறாரு, இந்த மாதிரி ஹரிச்சந்திரத்தை வந்து அவரோட சத்தியத்தின் பாதையில இருந்து விலக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் எடுக்கிறாரு. अगर ना कर सके तो वे अपनी सारा तपोशक्ति को वशिष्ठ से सौंपने की तैयार थे. அப்படி முடியலன்னா அவரோட எல்லா தபசக்தியும் வசிஷ்டருக்கு கொடுக்கறதுக்கு அவரு ரெடியா இருந்தாரு. வசிஷ்டர் ने भी प्रतिज्ञा की, வசிஷ்டரும் சேலஞ்சு விடுக்கிறாரு. என்னன்னு,
विश्वामित्र हरिचंद्र को सत्य भ्रष्ट कर दिखाए तो वे भी अपना ब्रह्म ऋषि पद त्याग करेंगे. அப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாரு, சப்போஸ் ஹரிச்சந்திர தோத்துட்டாருன்னா நான் என்னோட பிரம்ம ரிஷி பதவியிலேருந்து விலகிக்கிறேன், விட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ दृश्य 2 பார்க்கலாம். इंद्र की सभा में विश्वामित्र ने वादा तो कर लिया. அப்புறம் இந்திர சபால விஸ்வாமித்திர வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் ஹரிச்சந்திரனை தோக்கடித்து காமிக்கிறேன்னு. लेकिन आश्रम लौट आने पर वे सोचने लगे कि वादा तो कैसे पूरा करेंगे. இப்போ ஆசிரம் வர வழியில் அவர் யோசிச்சுட்டு வராரு, எப்படி நம்ம சேலஞ்சில் வின் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு வராரு. व्यर्थ में ही अपनी सारा तपशक्ति को का व्यर्थ करना उन्हें उचित नहीं लगता. ஸோ அனாவசியமாக அவரோட எல்லா தபசக்தியும் வீணாக்கிறதுக்கு அவர் விரும்பலை. फिर भी अपने चिर विरोधी वशिष्ठ को पराजित करने का एक सुअवसर समझते थे. ஆனாலும் அவரோட விரோதி வசிஷ்டரை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸா இதை நினைச்சாராம். उन्होंने सोचा कि कामिनी और कांचन की सहायता से हरिचंद्र को सुलभ से पद भ्रष्ट कर सकते हैं. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தேவலோக கன்னி காமினி காஞ்சன் அவங்க மூலியமா ஹரிச்சந்திரன் சுலபமா அவரோட சத்தியத்தின் மார்க்கத்திலிருந்து விலக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. इसके लिए अपने प्रिय शिष्य नक्षत्र को बुलाकर इसके संबंध में उससे बातें करने लगे. அதனால இது சம்பந்தமா பேசிருக்கு அவரோட சிஷ்ய நட்சத்திரக்கு அவரு கூப்பிட்டு இருந்தாரு. विश्वामित्र ने कहा कि इस स्पर्धा में वे जीते या हारे इससे उन्हें लाभ ही होगा. இப்போ விஸ்வாமித்திர என்ன சொல்றாரு, இந்த போட்டியில் ஸ்பர்தானா போட்டி, அதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு லாபம் தான் சொல்றாரு. हरिचंद्र सत्य भ्रष्ट हो जाए तो उनके चिर शत्रु वशिष्ठ ब्रह्म ऋषि पद से गिर जाएंगे. அவர் என்ன சொல்றாரு, ஹரிச்சந்திர தோத்துட்டாருன்னா சத்திய பிரஸ்ட் அவர் சத்தியத்தின் வழியிலிருந்து விலகிட்டாருன்னா அவரோட எதிரி வசிஷ்டர் பிரம்ம ரிஷி பதவியை தியாகம் பண்ணிடுவார். அப்படி இல்லைனா इस तरह ना हो तो उनके प्रिय महाराज त्रिशंकु का पुत्र हरिचंद्र आदर्श सत्यवादी के रूप में प्रसिद्ध हो जाएंगे. அப்படி சப்போஸ் நினைக்கலனா அவரோட பிரிய மகாராஜா திரிசங்குன்றவர் ஹரிச்சந்திரோட அப்பா. ஸோ அவரோட பிரிய மகாராஜா திரிசங்கரோட பையன் ஒரு சத்தியத்தின் வழிகாட்டியா ஒரு பிரசித்தமாவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. इस तरह दोनों हरिचंद्र के पास जाने की तैयारी करने लगे. ஸோ இது பேசிட்டு அவர் ஹரிச்சந்திர போய் சந்திக்கிறத பற்றி சந்திக்கிறதுக்கு கிளம்பினாக்கலாமா. அடுத்தது दृश्य 3 பார்க்கலாம். रानी चंद्रमती ने रात में एक भयंकर स्वप्न देखा जिसका स्मरण करके उसका मन उद्विग्न हो रही थी. அப்போ ராணி சந்திரமதி ஹரிச்சந்திரோட மனைவி அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்னன்னா அந்த கனவோட ஜிஸ்கா ஸ்மிரன் அதோட எதிரொலி எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப உஸ்காமன் உத்திவர் ரொம்ப கவலை ஆயிடுச்சான் அவங்க மனசு. இப்போ சந்திரமதி ஒரு பிறக்கும் போதே ஒரு வரத்தோட பிறந்திருந்தாங்க. என்னன்னா பிறக்கும் போதே தாலியோட பிறந்திருந்தாங்க. யாருக்கு அந்த தாலி யார் கண்களுக்கும் தெரியாதாமா. யார் கண்களுக்கு அந்த தாலி மாங்கல்யம் தெரியுதோ அவங்க தான் சந்திரமதிக்கு கணவராக வருவாங்கன்னு சொல்லி அந்த வரம் பெற்று வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தாலி யார் கண்ணுக்கும் தெரியாது, அவங்க கணவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவங்களோட தாலி தெரியும். हरिचंद्र के पूछने पर उसने अपने स्वप्न का विवरण बताया. ஸோ அவங்க கனவு காண்டுட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹரிச்சந்திர கேட்குறாரு ஏன் இப்படின்ட்டு. அப்போ அவங்களோட கனவு பற்றி அவங்க சொல்கிறாங்க. उसने कहा कि राजा ने एक ब्राह्मण को सब कुछ दान कर दिया था और वे सब जंगल में भटक रहे थे. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜா ஹரிச்சந்திரன் ஒரு பிராமனுக்கு அவரோட சொத்து சம்பத்தி எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் காட்டில் தவிக்கிற மாதிரி கனவு கண்டன்னு சொல்கிறாங்க. ராஜா ने रानी को टाटस बांध कर कहा कि इससे दुखी होने की आवश्यकता ही नहीं. ஸோ அவர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு சொல்கிறாரு, இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்கன்னு. तब विश्वामित्र अपना शिष्य नक्षत्र के साथ राजा के पास आए. அப்போ விஸ்வாமித்ர அவரோட சிஷ்ய நட்சத்திரம் அரண்மனையை அடையிறாங்க.
ऋषि ने कहा कि उनके आश्रम के पास जंगली जानवर उपद्रव मचा रहे हैं. அப்போ ரிஷியை வந்து ஹரிச்சந்திர சந்திச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்க ஜங்கிலி ஜான்வர் காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப உபத்திரம் பண்ணுது. ஜிஸ்ஸே உன்கி தபஸ்யாமே விக்னப்படுத்த அதனால அவரோட தவத்துல வந்து தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. राजा ने ऋषि से कहा कि खुद जाकर शिकार करने जानवर के उपद्रव को कम करने का वादा किया. அப்போ அவர் ரிஷி வந்து ராஜாக்கு ஆணையிடுறாரு, நீங்களே போய் ஷிக்கார் வேட்டையாடி அந்த உபதிரவத்தை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. तब ऋषि ने राजा से कहा, विश्व हित के लिए जो यज्ञ करने वाले थे उसके लिए 1 करोड़ स्वर्ण मुद्रों की आवश्यकता थी. அப்ப ரிஷி வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, விஸ்வஹித் உலக நன்மைக்காக இந்த யாகம் நடத்துறேன். அப்போ இந்த யாகத்துக்காக 1 करोड़ ஸ்வர்ண முद्रेகளோட அவசியக்தா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. ராஜா ने तुरंत देने को कहा तो मुनि ने ஸ்வீகார் கருதி. அப்ப ராஜா வந்து அதை உடனே கொடுக்கறதுக்காக ஆணையிட்டாரு. ஆனா முனி வந்து அப்ப அதை வாங்கிக்கிறதுக்கு மறுத்துட்டாரு. मुनि ने उन स्वर्ण मुद्रों को राजा के पास ही धरोहर के रूप में रख लिया और कहा. அப்ப முனி வந்து அந்த முद्रेகளை ராஜா கிட்டயே வச்சிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா, यज्ञ का शुरू होने पर वे आकर उस धन को वापस ले जाएंगे. அப்போ யஜ்ய ஆரம்பிச்சோம்னா நான் வந்து அந்த முद्रेகளை வாங்கிட்டு போயிருவேன்னு சொல்றாரு. राजा को डरता कि ताती की रक्षा बड़ा कठिन काम है, फिर भी उन्होंने मुनि की बात स्वीकार कर लिया. ஸோ இதை வந்து காப்பாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அவர் வந்து முனியோட பேச்சை ஏத்துக்கிட்டாரு. ஸோ दृष्टि 4 பார்க்கலாம். राजा हरिश्चंद्र जब जानवरों का शिकार करने जंगल गए तब वहाँ एक सुंदर स्त्री को गाते नाचते हुए देखा. இப்போ ராஜா ஹரிச்சந்திர வேட்டையாட போகும்போது காட்டில் ஒரு அழகான பெண் வந்து பாடுறதும் ஆடுறதும் அவரு பார்த்தாராமா. உஸ் சமய ஏக் ஷேர் கர்ஜிதா ஹுவா நிக்கலா. அப்போ அவங்க ஆடிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் அப்படியே கர்ஜிச்சுட்டு வந்துச்சாமா. ராஜா ने उस पर तीर चलाकर मार डाला. அப்போ அந்த மிருகத்தை வந்து அவரு கொன்னுட்டாரு. फिर उन्होंने उस औरत से भयंकर वन में अकेले आने का कारण पूछा. இப்போ அவர் அந்த பெண் கிட்ட கேட்குறாரு, இந்த அடர்ந்த காட்டுல நீ தனியா வர்றதுக்கு காரணம் என்னன்னு. उस औरत ने कहा कि वह एक अप्सरा थी, वह विश्वामित्र की போஷித் புத்ரி தி. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து விஸ்வாமித்திரோட வளர்க்கப்பட்ட மகள். ऐसी बातें कहते हुए जब वह प्रेम की बातें करने लगी तब राजा ने उसे खूब फटकारा. அப்போ இப்படி பேசிட்டு அவ வந்து ராஜாவை விரும்புகிறேன் அந்த மாதிரி காதல் வார்த்தைகள் பேசும்போது அதை நிராகரிச்சிட்டாரு ராஜா. उसी समय विश्वामित्र वहाँ आकर राजा से आग्रह किया कि वे उस स्त्री से शादी करे. அப்போ விஸ்வாமித்திர அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ விஸ்வாமித்திர வந்து ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ராஜா हरिश्चंद्र एक पत्नीत्व पर कहने लगे तो मुनि ने कहा कि राजा एक से अधिक पत्नियों से शादी कर सकते हैं. அப்போ ஹரிச்சந்திர சொல்றாரு, நான் ஒரு மனைவியோட வாழ்றது தான் கொள்கையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதர் வந்து ராஜாவா இருந்துட்டு ஒன்றுக்கு அதிகமாக வைஃப் இருக்கிறது தப்பில்லை அப்படின்னு சொல்றாரு. लेकिन हरिश्चंद्र ने उसे पाप कार्य कहकर मना कर दिया. அதை வந்து பாவ செயலாக நினச்சிட்டு ஹரிச்சந்திர வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. तुरंत मुनि नाराज होकर शाप देने तैयार हो गए. இப்போ मुनिக்கு கோவம் வந்து சாபம் கொடுக்கறதுக்கு तैयाराயிட்டாரு. हरिश्चंद्र ने सोचा कि ऐसा धर्म के विरुद्ध काम करने के बदले मुनि अपनी इच्छा अनुसार जो भी मांगे वे देने को तैयार थे. அப்போ ஹரிச்சந்திர வந்து தர்மத்தின் வழியிலிருந்து விலகிறதுக்கு பதிலாக முனி என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாராமா. तुरंत मुनि ने राजा से कहा कि अपना सारा राज्य और सारे धन दौलत को दान में दे दे. அப்போ முனி என்ன கேட்குறாரு, அவரோட எல்லா ராஜ்யத்தையும்
சொத்து செல்வாக்கு எல்லாத்தையும் வந்து தானமாக கொடுக்க சொல்லி கேட்குறாரு. ராஜா ने बड़ी खुशी से देने स्वीकार कर दिया. அப்போ இதுக்கு வந்து சந்தோஷமா ராஜா ஒத்துக்கிட்டாருமா. दृश्य 5 பார்க்கலாம். मुनि की इच्छानुसार और सत्यनिष्ठा की रक्षा के लिए राजा ने अपना सारा धन दौलत और राज्य को महर्षि विश्वामित्र को दान में दे दिया. அப்போ முனியோட இஷ்டப்படி ராஜா ஹரிச்சந்திர அவரோட எல்லா தன் தௌலத் பணம் செல்வாக்கு ராஜ்யம் எல்லாத்துக்கும் மகரிஷிக்கு தானமாக கொடுத்துட்டாராமா சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக. बल्कि सत्यपाल और पुरजनों को राजा का यह कार्य पसंद नहीं आया. सत्यपाल அவரோட மந்திரி சத்யபாலுக்கும் அங்கே அரண்மனையில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து ராஜாவோட இந்த காரியம் பிடிக்கலையாமா. उनका विचार था कि राजा के सुशासन में जो राष्ट्रवृक्ष फूलता फलता था वह मुनि के शासन में मुरझा जाएगा. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, ராஜாவோட ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் பூத்துச்சோ என்னென்ன நன்மைகள்லாம் நடந்துச்சோ அது வந்து முனியோட ஆட்சியிலெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சாங்களாமா. புருஜனோ பி ராஜா கே वात्सल्यपूर्ण शासन से वंचित होकर जीवित रहना नहीं चाहते थे. அப்போ அந்த ஜனங்களுக்கு யாருக்குமே வந்து இந்த முனியோட ஆட்சியில் வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கல. राजा से राज्य को छीने के वास्ते पुरजनों को मुनि पर गुस्सा आया. அப்போ ராஜா கிட்ட வந்து அந்த ராஜ்யத்தை பிடுங்கினால முனி மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்களாமா அங்கே இருந்த ஜனங்கள். पर राजा ने पुरजनों से विश्वामित्र को राजा मानकर उसके शासन में सुख से रहने के लिए कहा और कहा कि वचन का पालन करने के लिए ही राज्य का दान कर दिया था. அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் விஸ்வாமித்தரோட ஆட்சி அவரோட சொல்கிறது கேட்டுட்டு அவரோட ஆட்சியில் நீங்கள் நடத்தணும். அப்புறம் சத்தியகா பாலன் நான் வாக்கை நிறைவேற்றுறதுக்காக தான் என்னோட ராஜ்யத்தை வந்து நான் தானம் கொடுக்குறேன். சத்தியத்தை நிலநாட்டுறதுக்காக தான் என்னோட ராஜ்யத்தை தானம் கொடுக்குறேன். நீங்கள் விஸ்வாமித்தரோட ஆணையப்படி நடங்க அப்படின்னு அவங்க ஜனத்துக்கு ஆர்டர் சொல்கிறாரு யார் ஹரிச்சந்திர. अंत में राजा ने विधि पूर्वक मुनि को राज्य दान कर दिया. அப்புறம் அவர் வந்து அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே முனிக்கு எல்லா ராஜ்யமும் தானமாக கொடுத்துட்டாரு. विश्वामित्र को शंक हुआ कि हरिचंद्र राज्य में रहे तो प्रजा जरूर विद्रोह कर उठेगी. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா விஸ்வாமித்திரு அவருக்கு ஒரு டவுட் வருது, ஹரிச்சந்திர ராஜ்யத்திலே இருந்தாருன்னா அந்த ஜனங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் ஒரு துரோகி மாதிரி தான் நடத்துவாங்க, துரோகியாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால அந்த उन्होंने हरिचंद्र से अपनी स्त्री चंद्रमती और पुत्र रोहित के साथ राज्य को छोड़कर जंगल में जाकर रहने की आज्ञा दी. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஹரிச்சந்திரன் வந்து அவரோட மனைவி சந்திரமதி பையன் ரோஹித் கூட வந்து காட்டுக்கு செல்லுமாறு ஆர்டர் சொல்றாரு. मुनि की आज्ञा मानकर हरिचंद्र सपरिवार जंगल की ओर जाने तैयार हो गए. அப்போ அவரோட ஆனபடி ஹரிச்சந்திர அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து ஜங்கல் போருக்கு ரெடி ஆயிட்டாங்க. जब हरिचंद्र जाने लगे तभी विश्वामित्र ने राजा से यज्ञ के लिए वचन दिए धन मांगा. அப்போ அவர் காட்டு செல்லும் போது விஸ்வாமித்திர வந்து அவர் கொடுக்க சொன்ன அந்த சொர்ண முத்திரைகள் வந்து கேட்குறாரு. सारे राज्य और धन दौलत को मुनि के पास सौंपने के बाद राजा के पास धन कहाँ था. அப்போ எல்லா ராஜ்யத்தையும் எல்லா பணத்தையும் கொடுத்ததுக்கு பின்னாடி அவர்கிட்ட எங்கே இருக்கும் கொடுக்கறதுக்கு சொர்ண முத்திரைகள். फिर भी वचन का पालन करना अपना कर्तव्य समझकर राजा ने 1 महीने का समय मुनि से मांगा. இருந்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, 1 month டைம் கேட்குறாரு. मुनि ने भी राजा की बात मान ली और तृणामुक्त होने तक अपने शिष्य नक्षत्र को राजा के साथ भेजा. அப்போ அந்த டைம் முடிகிற வரைக்கும் அந்த 1 month என்னோட சிஷ்ய நக்ஷத்திர கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்திரையும் ஹரிச்சந்தர் ராஜா கூட அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ அங்கே டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.